மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது. அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசணும். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவர் இமீடியட்டா சொன்னது என்னன்னா, பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன், இது பத்தி எனக்கும் சில கருத்துகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் பேசணும், ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும் போது அதை உடனடியா சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு அந்த there is a trait that we all should have. மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் மிஷ்கின். நீங்கள் இங்கே வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். அண்ட் இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய, நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது. தேங்க்யூ. ஒவ்வொரு முறையும் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனில இருந்து வரக்கூடிய படங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் செட் பண்ணணும். சொன்ன மாதிரி அது விருதுகள், அங்கீகாரம், இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த பெருமைகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு மேடையில் நடந்தது. எழுத்தாளர் அமரந்தா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்காவது ஒரு கால் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு காலும் இல்லாம ரொம்ப சேஃபஸ்ட் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்தி என்வாயன்மெண்ட் சினிமால கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னைக்கு அவங்க ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது போல ஒவ்வொரு இடத்துலயும் என்ஷோர் பண்ணக்கூடிய and setting that example is very special. Huge respect to you sir and the team and crew எல்லாருக்குமே. அவ்வளோ அழகான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு கொடுக்கக்கூடிய திரு வெற்றிமாறன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். பேசுறது கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய வருஷா பேசிட்டதால. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, பேட் கேர்ள் பத்தி நிறைய, எப்பவுமே என் கூட ஒர்க் பண்றவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க. வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இப்படி ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹார்ஷ் கிரிட்டிக். அண்ட் சம்டைம்ஸ் ஆல்சோ இது கதை நல்லா இருக்கு பட் இது படம் ஆகாது. சம்டைம்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆகல. அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அன் ஐடியா, அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும், அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அது மீறி வந்து சொல்லுவாங்க, சொன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படிதான் சொல்லுவேன். அண்ட் எடுத்த உடனே சொல்லனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிடுவேன். அது மாதிரிதான் இருக்கும் எப்பவுமே. வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஐடியாஸ் சொல்லிட்டு, இந்த ஐடியா சொல்லும் போதே she had one thing added to it. இந்த மாதிரி இது நாங்க செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் இஸ் செட், அமேசான் இஸ் டூயிங் இட் சார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வருது. ஸோ இந்த படத்துக்குள்ள வந்து கடைசியா வந்தது நான் தான். ஸோ கடைசியா வந்து சேர்ந்தது நான் தான். எல்லாமே மோரல்லஸ் இட் வாஸ் ஆல் செட். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போதுதான் கிராஸ் ரூட் வந்து, ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும், ஆனா இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் வர்றது அப்படின்றது கடைசியா தான் நாங்க வந்தோம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே, கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட். அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால அது எடுத்துட்டு போகல. தென் அனுராக் வந்து அப்போ இங்க சென்னைக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்துல வந்து இந்த ஸ்கிரிப்டை பத்தி பேசணும், சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அது. தென் அந்த நேரத்துல அவங்களுக்கும் வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால அவங்க அந்த ஒரு 2-3 பேர் இருந்தது வந்து அனுராக் தனியா அது கம்பெனியா மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசியா தான் நாங்க வந்து சேர்ந்தோம். இட் வாஸ் ஒரு ப்ராஜெக்டா அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான். எனக்கு வந்து இதுல ரோல் அப்படின்னா
கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியானதா இருந்தது. பிகாஸ் ஷி ஹேட் எவ்ரிதிங் செட். சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருந்தது. இந்த ஆர்டிஸ்ட் போலாமா, அந்த ஆர்டிஸ்ட் போலாமா. அண்ட் இனிஷியலா வந்து 2-3 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. அண்ட் சரி மாத்தி பண்ணலாமா, நம்ம அப்போ சொல்றத கரெக்டா கேட்டுக்கிட்டு அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வர்ஷா கிட்ட நிறைய இருக்கு. அண்ட் த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர். அவங்க டீம் வந்து வர்ஷாக்கு அவ்வளவு டவுட்னு தெரியல, அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணாங்க. they all had so much of commitment and all my boys also, other boys also, எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருந்தது. எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் ஆரம்பித்து போயிருக்கேன். அன்னைக்குதான் நான் முதல் முறையா அவங்கள சாந்தி பிரியமாவை பார்த்தேன். வந்துட்டு உட்காந்து, சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார், திஸ் இஸ் கோயிங் டு நேஷனல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னு நான் போய் வர்ஷா கிட்ட சொன்னேன். உன்னோட உன் படத்தை ஒருத்தர் அதிகமா நம்புறாங்கம்மா, நல்லா எடுத்துரு அப்படின்னு நானு. ஸோ தட் எனர்ஜி, எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி. எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது. அண்ட் இன்னைக்கு படம் பார்க்கும்போது வர்ஷா ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னோடதா மாத்தி அதை டெலிவர் பண்றதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது. அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசணும். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவர் இமீடியட்டா சொன்னது என்னன்னா, பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன், இது பத்தி எனக்கும் சில கருத்துகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்க பேசணும், ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும் போது அதை உடனடியா சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு அந்த there is a trait that we all should have. மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் மிஷ்கின். நீங்க இங்க வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். அண்ட் இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய, நீங்க வர்றதால ஒரு பெரிய ஈவெண்டா இருக்கு இது. தேங்க்யூ. அண்ட் தாப்சி வந்து சொன்னாங்க, அதுக்கு அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, எப்ப என்ன பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க, நீங்க உங்க படத்துல வந்து ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்கு, எப்பதான் நீங்க வச்சு எடுப்பீங்க, கேர்ள்ஸ் இல்லாம கேர்ள்ஸோட எப்ப படம் எடுப்பீங்க. நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா வந்து யூனிட்ல வந்து அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் இல்ல, ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆபீஸ்க்கு. அப்ப நான் வர்ஷாவை கூப்பிட்டேன். வர்ஷா வந்து அங்க எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க. நான் கூப்பிட்டேன், ஆபீஸ்க்கு வாங்கம்மா. வந்த உடனே தாப்சிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதை பாத்துங்கம்மா, எங்க யூனிட்லயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு. ஸோ அப்பத்துல இருந்து தாப்சி ஆல்சோ நியூ ஆஃப் வர்ஷா. ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டைட்டில் பேட் கேர்ள், நீங்க டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை பார்த்துட்டு she immediately said, சார் உடனே நான் வரேன் சார் அப்படின்னாங்க. வந்து இருந்துட்டு போனாங்க. ஸோ அதுக்காக நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன், வேற எந்த ரீசனும் கிடையாது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்றோம், அதை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அண்ட் இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போறது பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய சந்தோஷமான
ஒரு விஷயம். இந்த படம் காம்படிஷன்ல போய் இருக்கிறது. ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இது வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ், இன்டர்நேஷனல் ஒரு ஃபிலிம் கம்யூனிட்டி பாக்குறாங்க அப்படின்றது, இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன், எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரு. அண்ட் இப்பவும் என்ன சொன்னாருன்னா, நம்ம இன்னும் நிறைய கிரியேட்டிவா கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நான் விரும்புறேன் அவரோட. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வர்ஷாவோட டீம் எல்லாருக்குமே வந்து மை தேங்க்ஸ். அண்ட் press and media, thanks for watching the trailer on your phones. Thank you very much. எங்களுக்கு வேற வழி இல்லாதால உங்களை அப்படி பார்க்க சொன்னோம். அண்ட் இந்த படம் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியை பெருமைப்பட வைக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த தருணத்துல மிக அழகான ஒரு நிகழ்வு. ஜஸ்ட் செகண்ட். கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பில் அனுராக் கஷ்யப் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த அழகான திரைப்படம் பேட் கேர்ள், வர்ஷா பரத் அவர்களுடைய இயக்கத்துல. ப்ரெஸ் எப்போதுமே வந்து யங் டேலண்ட்ஸை, புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் முழுக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொன்று இருக்கு, 3 எபிசோட்ஸ் 3 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் இந்த பேட் கேர்ள் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் யங் விமன் தியேட்டருக்கு கூட்டணும்னு சொன்னாங்க. பட் அது கூடவே சேர்ந்து ஆண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், பெண்ணை பற்றிய படம் நிச்சயமாக ஆண்கள் நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. சோ எல்லாருமே வரணும், வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த தருணத்தில் வந்து பேட் கேர்ள் திரைப்படத்தோடைய இந்த டீசர் லான்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய தேங்க்யூ சோ மச் ஃபார் கோஆபரேஷன். மேடையில் விட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுக்கு நன்றி. மிஷ்கின் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அனுராக் கஷ்யப் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.